ஹாய் மக்களே, இப்போ அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அவரைக்காய் வேக வச்சு இதை பாருங்க வச்சுருக்கேன். அவரைக்காய் நல்லா பொடியாக அரிஞ்சு குக்கரில் வந்து வச்சுருவேன். ஏன்னா என் கணவருக்காக கொஞ்சம் வேக வச்சுருவேன். எல்லாம் வெறும் மஞ்சத்தூள் கல்லுப்பு கொஞ்சோண்டு போடுவேன். அப்புறம் வேணும்னா நம்ம காரம் போட்டுக்கலாம். போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கும் அவரைக்காய்க்கு அரியது ரொம்ப தூரம். அது ஏன்னா அவருக்கு என் கணவருக்கு வந்து கிட்னி பேஷண்ட்னால அவருக்கு தேங்காய் கொடுக்கக்கூடாது, தேங்காயெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் எப்போனா கொஞ்சம் சேர்ப்போம், நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன் தேங்காய். இன்னொன்று தேங்காய் சேர்த்தாலும் சீக்கிரம் இதுவாகிடும். இது போல் இருந்தால் பருப்புக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது போல் காரமாக பொரியலுக்கு செய்தோன்னா காரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் பருப்பு இதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், 4 வரமிளகா போட்டாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது பொரிஞ்சோடனே இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா மதரி கரண்டி எடுக்கிறாங்க. எங்கள் வீட்டு கிச்சன் இதான் மக்களே, மினி கிச்சன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நாளையே சுட்டுருச்சு, தண்ணி கையில் எரியுது, சூடு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதுலேயே கிண்டி விட்டுக்கலாம். அந்த தண்ணி வத்துறதுக்காக தான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம். எல்லாம் வெந்துருச்சு. அந்த தண்ணி வத்திருச்சுன்னா சூப்பராக இருக்கும், மொறு மொறுன்னு வரும். பார்த்தீங்கன்னா இதே அவரைக்காய் வந்து எண்ணெய் வச்சு தாளிச்சுட்டு அப்படியே அலசி புழிஞ்சு போட்டுட்டு இதே போல் தான் போட்டுட்டு அதை வந்து மூடி 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 தந்தான்னு வச்சுக்கோங்க. அப்படியே அது வந்து அந்த எண்ணெய் அந்த இதுலேயே வேர்வையிலேயே வெந்துடும். அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த அவரைக்காய் பொரியல் இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஒரு நாள் நான் செய்து காமிக்கிறேன். அந்த இது ஒரு டிஷ்ஷு. ஓகே ஓகே மக்களே, தேங்க்யூ, பாய் பாய்.